our channel Mitranan Markets. இன்றைக்கி மார்க்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா செக்டாரும் நல்லா இருக்குது. மெட்டல், ஃபினான்ஸ், சிமெண்ட், ஸோ இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது. வீக்காக இருக்கிற செக்டர்ஸ் பார்த்திங்கன்னா எனர்ஜி, டெக்னாலஜி அண்ட் சர்வீசஸ், ஸோ இதெல்லாம் தான் கொஞ்சம் வீக்காக இருக்குது. கோல்டு ப்ரைஸு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆயிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிலைமையில் நாளைக்கு நிஃப்டி என்ன ஆகுன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ யூஎஸ் மார்க்கெட்டு பாசிட்டிவாக ஸ்ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ 0.6% நாஸ்டாக் 100ம், 0.54% S&P 500ம், டவ் ஜோன்ஸும் மார்ஜினலாக அப்பில் இருக்குது. ஸோ கோல்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. 3% மேலே இப்போ ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்குது. அதே நேரத்தில் க்ரூட் ஆயிலில் கொஞ்சம் மைனஸில் ட்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் நாளைக்கு நம்ம நிஃப்டியை என்ன பண்ணோன்னா, என்னுடைய ஒப்பீனியன் நாளைக்கு இந்தியாவும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும், இந்தியன் மார்க்கெட்ஸும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும். ஸ்லைட்லி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி எஃப்ஐஐ 1800 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ டிஐ 5400 கோடிக்கிட்ட வாங்கியிருக்காங்க நம்ம மார்க்கெட்டில். இன்றைக்கி மார்க்கெட் பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் ஓப்பன் ஆகி நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போய் ஒரு 400 பாயிண்ட்ஸில் அப்பில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி 2400 ஸ்டாக்குக்கு மேலே பாசிட்டிவாகவும் 850 ஸ்டாக்ஸ் கொஞ்சம் நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டாக்ஸில் என்னென்ன முக்கியமான நியூஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஸோ எக்ஸைட் இண்டஸ்ட்ரி 450 கோடி அவங்களுடைய ஹோல் ஓன்டு சப்சிடரியில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன் லிமிட்டடில். ஸோ அதுக்கு ஃபண்டு ரைட்ஸ் இஷ்யூ மூலமாக ரைஸ் பண்ணுறாங்க, 4800 கோடி. ஸோ இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் ஆன் எக்ஸைட் இண்டஸ்ட்ரி. ஸோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு குட் நியூஸ். மாடிஃபைடு உடான் ஸ்கீம் அப்ரூவல் ஆகிடுச்சு கேபினெட்டில். ஸோ 28,000 கோடி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண போகிறாங்க. ஸோ இதை ஒரு 10 வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ 120 நியூ டெஸ்டினேஷனில் ஏர்போர்ட்ஸ் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ்லாம் வைக்கிறதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்கு. இது நாளைக்கு இந்தியன் ஏவியேஷன் ஷேர்ஸை லிஃப்ட் பண்ணும், லைக் ஸ்பைஸ் ஜெட், இண்டிகோ இதெல்லாம். இப்போ ஃபியூ ப்ரோக்கர் கால்ஸ் பார்ப்போம். ஸோ நால்கோவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பிஎன்பி ரிவர்ஸ் அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண நினச்சோம். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் லேட்டஸ்ட் அப்டேட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.